Subscribe our YouTube channel. Press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is tightening grip on Hungary PM's re-election. Viktor Orbán's emphatic re-election in Hungary has implications for all of Europe. Unlike the previous WINGlish section, today we have introduced some of the new topics in the last. So please listen till the end. இந்த எடிட்டோரியல் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரியன் பிரைம் மினிஸ்டர் 3rd டைம் ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யார் யார் சப்போர்ட்டாக இருந்தாங்க, இதனால என்னென்ன நடக்கும், எப்படி இது நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த எடிட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேத்திலிருந்து நம்ம புதுசாக ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு கிராமர் பார்ட் வந்து நம்ம டெய்லி லேர்ன் பண்ண போகிறோம். அது வந்து டேரெக்டாக எடிட்டோரியல்லேருந்தும் இருக்கலாம், இல்லை வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு இடத்துலேருந்து நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்றத நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பேசேஜில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, Hungarian voters have handed Prime Minister Viktor Orbán a 3rd term in office. In Sunday's election, his right-wing Fidesz party and its Christian Democrat allies won around half the vote and 2/3 of the seats. This will give Mr. Orbán, who reveals in his hyper-nationalist strongman image the supermajority he needs to further tighten his grip on Hungary. The nationalist Jobbik party came in second with 20% of the vote, making it the principal opposition, with the socialists getting 12% and the Green party 7%. Though a high turnout of about 70% was expected to help the opposition, the electoral process has been questionable. இந்த ஃபோர்த் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரியன் ஓட்டர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் அப்படின்ற 3rd டைமை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் லைன் சொல்லியிருக்காங்க. அவங்க கையில் ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்றத ஹேண்டட் அப்படின்றத வேர்டு யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே நடந்த இந்த எலெக்ஷனில் அவங்களோட ரைட் விங் ஆகிய ஃபிடெஸ் பார்ட்டி அண்ட் கிறிஸ்டியன் டெமோக்ராட் அவங்களோட கூட்டாளிகள் எல்லாருமே வந்து half of the vote வாங்கியிருக்காங்க. அது வந்து 2/3 of the seats அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. இதில் வேற எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சந்தோஷமான ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து ஆர்பனுக்கு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சூப்பர் மெஜாரிட்டியாக அவர் வின் பண்ணாலும் அவரோட உறவு ஹங்கேரிக்குள்ள இருக்கிறது இன்னும் வந்து நெருக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. he needs to further tighten his grip on Hungary. அதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் எவ்வளோ ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்றதை பற்றி மட்டும்தான் அதை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேஷனலிஸ்ட் ஜாபிக் பார்ட்டி செகண்டாக இருந்திருக்காங்க. 20% ஆஃப் த ஓட் வாங்கி அவங்க ஒரு பிரின்சிபல் அப்போசிஷனாக இருக்காங்க, ஒரு முக்கிய அப்போசிஷன் பார்ட்டியாக அமைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியலிஸ்ட் வந்து 12% வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரீன் பார்ட்டி வந்து 7% வாங்கியிருக்காங்க. இதில் 70% ஆஃப் த ஓட்ஸ் வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்து என்ன நினைச்சாங்கன்னா வேற மாதிரி மாறும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. இந்த எலக்ட்ரல் ப்ராசஸே வந்து எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்ததுனால என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த பேசேஜில் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The technical administration of the elections was transparent and there was a wide range of candidates to choose from. But critics say the playing field was not fair, given media bias, a blurry line between party and government resources, and intimidating and xenophobic rhetoric. Over his previous terms, Mr. Orbán had anointed himself as a spokesperson for Christian Europe, protecting it from what he sees as Islamization. His campaign included posters of a stop sign superimposed onto an image of migrants walking across Europe. இந்த செகண்ட் பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் நடந்தது. அதே மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் கேண்டிடேட்ஸ், அதாவது நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இருந்தாங்க சூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முந்தின பேசேஜில் எப்படி முடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன் பார்ட்டி வந்து 70% ஆஃப் த ஓட்டர்ஸ் வந்து அப்படியே டேர்ன் ஆவாங்க எங்கள் பக்கம் அப்படின்னு நம்பணும். ஆனால் எலெக்ஷனில் வந்து ஏதோ நடந்திருக்கு, அது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிருந்தாங்க. ஆனால் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இது தெளிவாக தான் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிக்ஸ்ன்றது கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க, அதாவது விமர்சனத்தை எழுப்புறவங்க. ஸோ அந்த விமர்சனத்தை எழுப்புறவங்க வந்து என்னென்ன ரீசன்ஸ்லாம் முன்னாடி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இந்த எலெக்ஷன் வந்து சரியாக நடக்கல, அதுதான் நாட் ஃபேர், ஒழுங்காக இல்லை. ரெண்டாவது வந்து மீடியா வந்து பயஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயஸ் இன் த சென்ஸ் ஒரு பக்கமாக இருக்கிறது, அதாவது கவர்மெண்ட் பக்கமே அவங்க வந்து
சப்போர்ட் பண்ணி நிற்கிறது. அதுதான் செகண்டாக சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்ட்டிக்கும் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க அந்த ஆளுங்கட்சிக்கும் கவர்மெண்ட் ரிசோர்ஸஸ் எலெக்ஷன் நடத்துகிற அந்த குரூப்புக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனவெறியை தூண்டுற மாதிரி நம்மளுக்குள்ள அவங்களோட பேச்சில் நம்மளுக்குள்ள ஒரு இனவெறியை தூண்டுற மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி செஞ்சாங்கன்றது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து லாஸ்ட் 2 டேர்ம்ஸாக வந்து ஹங்கேரியை வந்து ஆண்டாங்க. ஸோ அந்த 2 டேர்ம்லையும் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிறிஸ்டியானிட்டியை வந்து முன்னாடி கொண்டு வந்து கிறிஸ்டியன் யூரோப் அப்படின்றதுல அவர் தெளிவாக இருந்தார். கிறிஸ்டியானிட்டி ஹங்கேரியில் அழியக்கூடாது, அது அப்படியே நிலையாக இருக்கணும் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருந்தார். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சிரியாவில் அது மாதிரி மித்த இருக்கிற நாடுகளில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இஸ்லாமிஸ்ட் வந்து தப்பி ஹங்கேரி எல்லாருக்கும் சுற்றி இருக்கிற நாட்டுக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நடக்கவே கூடாது அப்படின்றது அந்த 2 டேர்ம்ல வந்து தெளிவாக இருந்தது. அதான் சொல்லியிருக்காங்க, ப்ரொடெக்டிங் இட் ஃப்ரம் வாட் ஹி சீஸ் அஸ் இஸ்லாமிசேஷன். ஸோ இஸ்லாமிசேஷன் வந்து நடக்கக்கூடாதுன்றதுலாம் தெளிவாக இருந்தது. இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேம்பெயின் அவங்களோட கேம்பெயினில் கூட அவங்க வந்து ஒரு சிம்பிள் வந்து போட்டிருந்தாங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாப் சைன் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் டு இமேஜ் ஆஃப் மைக்ரன்ஸ் வாக்கிங் அக்ராஸ் யூரோப். ஸோ வந்து மைக்ரன்ஸ் உள்ள யூரோப்பில் வர மாதிரியும் அது வந்து ஒரு கிராஸ் போட்டு ஒரு பிக்சரையும் வந்து அவங்க கேம்பெயினில் யூஸ் பண்ணாங்க. இதை மக்களுக்கு வந்து ரொம்ப கவர்ந்துச்சு. இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதும் வந்து கிரிட்டிக்ஸ் வைக்கிற ஒரு பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பேசேஜில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. It is therefore not surprising that Fidesz performed strongly in small towns and rural areas where Mr. Orbán's anti-migrant message rang out the loudest. Over the last few years, as millions of migrants found their way to Europe, Mr. Orbán did not stop at just rhetoric. He refused to participate in the EU's migrant resettlement plan and built a fence on Hungary's boundary with Serbia and Croatia to keep them out. இந்த பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பனோட கூட்டணி கட்சிகள் வந்து என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க வின் பண்ணுறதுக்கு அப்படின்றது அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லாமல் ஃபிடஸ் வந்து தெளிவாக சின்ன சின்ன ஸ்மால் டவுன்ஸுக்கும் அப்புறம் ரூரல் ஏரியாஸ்லேயும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. அதே சமயத்தில் ஆர்பன் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், மைக்ரன்ஸ் அதாவது வெளிநாட்டத்தார் வந்து நம்ம நாட்டுக்கு வராதபடி அதை வந்து தடுத்து நிற்கணும் அப்படின்றதுல மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அவர் எந்த 2 விஷயம் வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கு ஒரு பலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருஷமாகவே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரன்ஸ் வந்து யூரோப்புக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இதை தடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார், கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஸோ இதுவும் ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே இஸ்லாமிசம் வந்து உள்ளே வந்துடக்கூடாது, மைக்ரன்ஸ் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து EU's மைக்ரண்ட் ரீசெட்டில்மெண்ட் பிளான் அப்படின்ற ஒரு மீட்டிங்கில் இவர் அட்டன் பண்ணவே கிடையாது. யாரையும் நம்ம உள்ளே விடக்கூடாது, வெளிநாட்டத்தார் நம்மளுக்கு தஞ்சம்லாம் அடைய வேண்டாம், அது நம்ம கிறிஸ்டியானிட்டியை பாதிக்கும் அப்படின்றத அவர் வந்து தெளிவாக வந்து வச்சுருந்தாரு. இது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹங்கேரியை சுற்றி வந்து ஒரு பவுண்டரி ஒரு ஃபென்ஸே போட்டார். ஃபென்ஸ்னால் வேலியே போட்டு வச்சுருந்தாரு. அது எது ஓரமாக வந்துன்னு பார்த்தீங்கன்னா சர்பியா அண்ட் கொரோஷியா. ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த நாட்டிலேருந்து யாரும் உள்ள வர மாதிரி ஒரு வேலி போட்டார். ஸோ இந்த பேசேஜில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். He has also portrayed Hungary as a country at risk from foreign agents and has been accused of anti-Semitism in a move seen as a bid to contain Hungarian-born Jewish American philanthropist George Soros' work. Mr. Orbán introduced new funding laws for NGOs and passed a bill that would impact Mr. Soros' Central European University. இந்த பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கேரி வந்து இப்போ வந்து அட் த ப்ரெசென்ட்டில் வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு கண்ட்ரியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற ஏஜென்ட்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க, வெளிநாட்டு மக்கள் எல்லாம் உள்ளே வராங்க. ஸோ இந்த கண்ட்ரி வந்து ஒரு ரேடிக்கலைஸ் பண்ணிடுவாங்க, ஒரு கிறிஸ்டியானிட்டிலேருந்து அவங்கள மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்து பெருசாகவே இருந்துச்சு. அதை அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காரு அந்த இடத்துல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்டர் ஆர்பனுக்கு எதிராக ஒரு அக்யூசிஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி செமிட்டிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டி செமிட்டிசம் அப்படின்னா ஜூஸ்க்கு எதிராக வன்முறை பண்ணுறது, ஜூஸை வந்து தரக்குறைவாக பேசுறது, அப்புறம் வந்து அவங்க தான் ஒரு இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இது பண்ணுறது வந்து ஆன்டி செமிட்டிசம். ஸோ விக்டர் ஆர்பன் அந்த மாதிரி ஒரு ஆன்டி செமிட்டிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல. அவருக்கு மேலே ஒரு அக்யூசிஷன் இது பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு தான் அந்த ஃபஸ்ட் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கேரியன் பார்ன் ஜூவிஷ் அமெரிக்கன் ஃபிலாந்த்ரபிஸ்ட் ஜார்ஜ் சோரோஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஒர்க்கெல்லாம் கட்டெயில் பண்ணணும், அதாவது வந்து அவருடைய ஒர்க்கெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே மிஸ்டர் விக்டர் ஆர்பன் இப்போ 3rd டைமாக பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் ஆகிருக்கிற விக்டர் ஆர்பன் என்ன பண்ணியிருக்காரு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் லாஸ்
அதில் வந்து புதுசாக என்ஜிஓஸ்க்கு வரக்கூடிய ஃபண்டிங்கில் வந்து புதுசாக ஒரு லா கொண்டு வந்தார். அந்த பில்லு வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சோரோஸோடைய சென்ட்ரல் யூரோப்பியன் யூனிவர்சிட்டிக்கு வரக்கூடிய ஃபண்ட்ஸ், என்ஜிஓ மூலயமா வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் தடுக்கும். ஸோ இதன் மூலயமா அவர் ஜூஸ்க்கு எதிராக ஒரு வேலையை பார்க்குறாரு அப்படின்றது தெளிவாக தெரியுது அப்படின்னு தான் அந்த செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. This is in addition to imposing controls on the media and tampering with the judicial system. A third term for Fidesz has implications not just for Hungary but for all of Europe. It is likely to polarize Western and Central European countries which are wary of Brussels and want to see a directional change for Europe, closing it to migrants. இந்த 5th பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டர் ஆர்பன் வந்து சோரோஸ் மேலே ஒரு கண்ட்ரோல் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் அந்த இதில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா மேலேயும் ஒரு கண்ட்ரோல் வந்து அவங்க வச்சுருக்காங்க. விக்டர் ஆர்பன் வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாரு டோட்டலாக அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஜுடிஷியல் சிஸ்டமே அவங்க வந்து மாற்றுறாங்க, வேறு விதமாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கண்ட்ரோலுக்கு டோட்டலாக எடுத்துக்கொண்டு வராங்க அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிடஸ்ன்ற இந்த பார்ட்டி வந்து 3rd டைம் வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஹங்கேரியில் மட்டும் இல்லாமல் ஹோல் ஆஃப் யூரோப்லேயும் வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கேரி வந்து வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸை வந்து போலரைஸ் பண்ண பார்க்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கொள்கைகளை கொண்டு வரணும் அப்படின்றத அது கொண்டு வந்து திணிக்க பார்க்குறாங்க வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ இந்த சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புருசெல்ஸ், பெல்ஜியமுடைய கேபிட்டல் புருசெல்ஸ் வந்து ஒரு காஷியஸாக இருக்காங்க, ஒரு எச்சரிக்கையாக இருக்காங்க புருசெல்ஸ் மேலே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹங்கேரியும் புருசெல்ஸும் வந்து ஒரு டைரக்ஷனல் சேஞ்சை யூரோப் ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமிகிரண்ட்ஸ் வந்து உள்ளே வரும்போது அவங்களை வந்து யூரோப்பில் எடுத்துக்க கூடாது அப்படின்றத இந்த 2 கண்ட்ரியும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இதை மற்ற கண்ட்ரிஸும் ஏற்றுக்கணும் அப்படின்றத அந்த இதில் சொல்கிறாங்க. இமிகிரண்ட்ஸுக்கு யூரோப் வந்து க்ளோஸ் பண்ணணும் ஃபுல்லாக அப்படின்றத இவங்களுடைய பிளான். இதை வந்து சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இந்த இதில் சொல்லியிருக்காங்க. In the European Parliament, the Fidesz is part of the largest party, the European People's Party, a grouping of mostly center-right parties that includes Angela Merkel's Christian Democrats. Mr. Orbán's victory could change the dynamics in this group, pulling some or all within it further right. Brussels has greeted the results with caution, but not all of Europe is worried. Far-right leaders in France and Germany were quick to congratulate Mr. Orbán and see in his victory a shot in the arm for their ideologies. இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் ஃபிடஸ் பார்ட்டி, இந்த பார்ட்டி தான் ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி. அது இல்லாமல் யூரோப்பியன் பீப்புள்ஸ் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து மோஸ்ட்டாக சென்டர் ரைட் பார்ட்டிஸ் தான் வந்து நிறையவே இருக்குது. அதில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சலா மெர்க்கலுடைய கிறிஸ்டியன் டெமோக்ராட்ஸும் இருக்காங்க, உள்ளடக்கி இருக்காங்க அப்படின்னு தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஏஞ்சலா மெர்க்கல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியுடைய சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல். ஸோ இப்போ மிஸ்டர் விக்டர் ஓர்பனுடைய இந்த விக்ட்ரி வந்து இந்த குரூப்பில் இருக்க டோட்டல் டைனாமிக்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணிடும், இதோடைய திட்டத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிடும். எப்படின்னா எல்லாரையும் வந்து இந்த ரைட் விங்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பெல்ஜியமுடைய கேபிட்டல் புருசெல்ஸ் வந்து இந்த ரிசல்ட்ஸை வந்து க்ரீட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எச்சரிக்கையோட ஒரு க்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா யூரோப்பில் உள்ள எல்லா கண்ட்ரிஸும் வந்து இதனால் வரியாயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா, ஃபார் ரைட் லீடர்ஸ் அவங்க வந்து வலதுசாரித்துவமான அந்த தலைவர்கள் வந்து ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மனிலையும் வந்து இவங்களை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் ஓர்பனோட இந்த விக்ட்ரியை. ஸோ இவங்களுடைய விக்ட்ரியை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஷாட் இன் த ஆர்ம் ஃபார் தேர் ஐடியாலஜிஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதோடைய மீனிங் சம்திங் தட் ஹாஸ் அ சடன் அண்ட் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் சம்திங் ப்ரொவைடிங் என்கரேஜ்மெண்ட் அண்ட் நியூ ஆக்டிவிட்டி அப்படின்றத ஷார்ட் இன் த ஆர்ம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஐடியாலஜிஸில் இது ஒரு புதிய ஒரு எஃபெக்ட் இல்லை சடனாக ஒரு எஃபெக்டை கொண்டு வரும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 5 இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான மீனிங், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் greeted. இதோடைய மீனிங் give a polite word of recognition or sign of welcome when meeting. Next word example. Some of the customers greeted the barman in Gaelic. Synonyms address, salute. Antonyms ignore. Next word implications. Meaning the action or state of being involved in something. Example, our implication in the problems. Synonyms involvement, connection. Antonyms proof, reality. Next word portrait. The meaning describe someone or something in a particular way. Example sentence, the book portrayed him as a self-serving careerist. Synonyms represent, depict.
Antonyms: confuse, mix up. Next word, rang out, meaning when a sound rings out, it is loud and clear. Example, a cry of warning rang out. Synonyms: noise, clear. Antonyms: free, let go. Next word, transparent, meaning open to public scrutiny. Example, if you had transparent government procurement, corruption would go away. Synonyms: frank, open. Antonyms: blocked, dark. Next, confusing words பார்க்கலாம். First one, cease. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா to stop, நிப்பாட்டுறது. Example sentence, the factory ceased operations last year. Next, seize. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கிறது, இல்லை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து வாங்குறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், she jumped up and seized his arm. Next word, dissent. Dissentோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து, நம்மளோட ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், there was no dissent from this view. Next word, decent. D-E-C-E-N-T. ஸோ அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா fair and honest, treating people with respect அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேர்டு தான். அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், people need decent homes. Next word, descent. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா coming down, கீழ் நோக்கி போகிறது descent. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the plane had gone into a steep descent. ஸ்டீப்ன்றது ஆழமா கீழ் நோக்கி அப்படின்னு சொல்லலாம். அந்த லாஸ்ட் ஒன், beside and besides. பிசைடோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ரிப்போசிஷன் தான், அதனால எதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிசைட் கொடுத்துருக்காங்க. பிசைட்னா எனக்கு பக்கத்தில், எனக்கு நெக்ஸ்ட் டு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ரீட் பண்ண உங்களுக்கு புரியும். he sat beside me in the front seat. ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட் டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து beside, besides, ரெண்டுமே ப்ரிப்போசிஷன் தான். அதோட மீனிங் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிசைட்னா நெக்ஸ்ட் டு, எனக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he sat beside me in the front seat. நெக்ஸ்ட் besides. besides மீனிங்னா இன் அடிஷன் டு, அதுக்கப்புறமும் இன்னும் மேலும் அப்படின்றத ஒரு சென்டென்ஸ்ல கொண்டு வரதுக்கு besides யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் நோ அதர் ஃபேமிலி besides my parents. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஸோ கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் இதோட முடியுது. இந்த எடிட்டோரியல் ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளேஷன் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா, கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் அண்ட் தென் நம்ம போடுற அந்த சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து எங்களை கண்டிப்பா பூஸ்ட் பண்ணும். Thank you guys. Meet you tomorrow.